இந்த மாதிரி பூட்டு தயாரிக்கிறவங்கனாலதான் அடிக்கடி நாங்களாம் ஃப்ரீயா வெளியில போய் சுத்த முடியுது. இந்தியன் டாக் T20 டீமுக்கு ஃபீல்டர் கிடைச்சாச்சு. டே மாலுக்கு கூட்டிட்டு போறேன்னு போய் தாண்டா சொன்ன, அதுக்கேண்டா இந்த ஆட்டம் ஆடுற? டே நில்றா. அப்பா எவனோ ஒரு புண்ணியவதை ஆர்டர் பண்ணது அப்படியே வீட்டுக்கு போயிட்டான். அன்னைக்கு சரியான வாட்டை தான். ஐயோ ஆர்டர் பண்ண வந்துட்டானே, ஓடுறா. சாப்பாட்டை பதுக்கி வச்சாச்சு, எவன் வந்து எடுக்கிறான்னு நானும் பாத்துடுறேன். டே தம்பி சொன்னா கேளு, வாழை பிடிச்சு நோண்டாத, மொட்டை மண்டை பொழந்துருவேண்டா. தக்காளி 2 கிலோ வாங்கிட்டு வர சொன்னாங்க, அப்புறம் வேற என்னமோ வாங்கிட்டு வர சொன்னாங்களே. வீட்டுக்கு போனோன்னு செருப்படி கன்ஃபார்ம். டேய் இதுக்கு மேல இங்க பால் வந்துச்சு அடிச்சு சாவடிச்சிருவேன். இதுதான் லாஸ்ட் டைம், பாவம் பார்த்து குடுக்குறேன். பாத்தி அவனுக்கு கொழுப்ப திருப்பியும் தூக்கி போடுறான். செத்திங்கடா என்கிட்ட. டேய் நம்ம பார்க்குக்கு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, வீட்டுல ஓனர் தேடுவான். இப்ப போனா கூட நமக்கு செருப்படி கன்ஃபார்ம்டா. வாடா சீக்கிரம் போயிடலாம்டா. டேய் எதுக்கு செருப்படி வாங்குறதுக்கா? பாத்தியா அந்த அம்பையரை பத்தியா சீட்டிங் பண்றான்டா. டே தேவையில்லாம நான் பால் கொடுக்குறான். கிளம்புறேன் போ. ஐயோ ஒருத்தர் ஃபேமஸ் ஆயிடக்கூடாதே, வந்து மூஞ்ச பிடிச்சு நக்க ஆரம்பிச்சிருவீங்க. டேய் விடுங்கடா. டேய் டே மேல இருந்து கீழே போறா. டே காப்பாத்துக்கடா. டே எவனா புடிச்சிருக்கடா. ஐயா டேய் ஓனர் எங்க 2 பேத்துக்காக எடுத்து வச்சிருந்த பாலை நீ தான் குடிச்சங்கிற விஷயத்த நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். ஒழுங்கு மரியாதை உண்மையை ஒத்துக்கிட்டு எங்க 2 பேத்துக்கிட்ட 4 அடி மட்டும் வாங்கிட்டு கிளம்பிடு. ஓனர் என்னையா சாக்ஸ கழுவவே மாட்டியா? என்னையா இப்படி நாத்தம்? ஐயோ இதுதான் நல்ல நேரம். இன்னைக்கு இந்த கிளி அடிச்சு குழம்பு வச்சு. பெயிண்ட் நல்லா இருக்கே, சாஃப்டா இருக்கு. டேய் நீ எந்த வகையான மாடுறா சொல்லுடா. ஏய் மெண்டல், நான் மாடு மாதிரியா தெரியறேன்? உலகத்திலே என்ன மாதிரி சோம்பேறி யாரும் இல்லை. ஐயோ என் ஓனர் ஒரு கூண்டு வாங்கி வச்சிருக்கான் பாருங்க. ஐயோ இதோட பெரிய இம்சையா இருக்கு. ஓனர் நான் உனக்கு அடிச்சு வச்சதெல்லாம் உண்மை, அதுக்குன்னு குச்சி வச்செல்லாம் அடிக்காதே. ஐயோ என் வால்ல என்னமோ ஒட்டிட்டு இருக்குது. ஆமா நான் யாரு, எந்த இடத்துல இருக்கேன்? அப்படிதான் அதே இடம் தான். அப்படிதான் சொல்லிடா. சுகமா இருக்கே.